Watching videos without subscribing our channel is injurious to us மற்றும் உயிரை கொல்லும். Hi hello friends. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா டாப் 5 browsers. இந்த browsers எல்லாமே என்னோட hand picked and tested browsers அப்படினு சொல்லலாம். இந்த வீடியோல கொடுத்திருக்கிற எல்லா browserமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் தான் நான் ரேட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இந்த ரேட்டிங்ஸ் எல்லாமே செக்யூரிட்டி, RAM management, compatibility, ad blocking, அப்புறம் VPNs இந்த மாதிரி பல செக்டார்ஸ்ல நான் பார்த்து சூஸ் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. ஆல்சோ கீழே அந்த நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்னு எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுருங்க. நான் பாலா சரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். ஃபிஃப்த் பிளேஸில் இருக்க பிரேவ் ப்ரௌசர். இது எனக்கு ஒரு பிடிச்ச ப்ரௌசர் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த யூஐ நம்ம எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. இதோட அசோசியேட் சர்ச் இன்ஜின் தான் எனக்கு பிடிக்காத ஒன்று. ஆல்சோ இந்த ப்ரௌசரில் ஆட்ஸ் காமிப்பாங்க. இந்த ஆட்ஸ் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஆட்ஸ்லேருந்து வர ரூபா எப்படி வரும்னா பிரேவ் ரிவார்ட்ஸ் ஆர் பிரேவ் ஆட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுலேருந்து நமக்கு ரிவார்ட்ஸ் வரும். பட் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா இங்கே செக்யூரிட்டி அண்ட் நம்ம யூசர் டேட்டாவை விற்றுட்டு இந்த ஆடை நம்ம காமிக்கிறாங்களா இல்லை இந்த ஆட் கம்பெனிக்கு எல்லாமே நம்ம டேட்டாஸ் தூக்கி கொடுத்துட்றாங்களா அப்படின்னு தெரில. ஸோ இதில் செக்யூரிட்டி ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. இந்த ரிவார்ட்ஸ் நம்ம பாஸ்வேர்ட் வச்சு வருதா இல்லை வேறு எங்கேருந்து வருதுன்னு எனக்கும் தெரில. எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஃபோர்த்து குரோம் ப்ரௌசர். என்னடா இந்த வேர்ல்ட்லேயே அதிகமாக யூஸ் பண்ணுறது குரோம் ப்ரௌசர் தானே, இதுக்கு போய் ஃபோர்த் பிளேஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அதுக்கு கரெக்டான ஆன்சர் என்கிட்ட ஒன்று இருக்குது. இதுக்கு நான் ஃபோர்த் பிளேஸ் கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னா இந்த ப்ரௌசரை சுத்தமாக ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று கிடையவே கண்ட மணிக்கு ராம தூக்கி சாப்பிட்றது இந்த குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது. நீங்கள் உங்கள் டிவைஸில் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% ஆஃப் ரேமை இந்த குரோம் ப்ரௌசர் மட்டுமே ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இதால் மற்ற டாஸ்க்கை நம்ம கம்ப்யூட்டரில் ஒழுங்காக பார்க்க முடியாது. ஆல்சோ மெமரி லேக் அதிகமாக இருக்கும். மித்தபடி இதில் இருக்கிற இந்த யூஏ எல்லாமே ஓகே. ஆல்சோ இதில் இன்பில்ட் VPN கிடையாது. ஆட் ட்ராக்கிங் ஆல்சோ இன்பில்டாக கிடையாது. ஆல்சோ இந்த ப்ரௌசருக்கு ஏகப்பட்ட எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. லைக் டிரான்ஸ்லேட்டர், IDM, தென் வெப் அனலைசர். தென் இந்த ப்ரௌசரில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பாஸ்வேர்ட் சேவ் அண்ட் லாகின் இருக்குது. ஸோ நீங்கள் லாகின் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்ட் அண்ட் டேட்டாஸ் அவர் பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்காக்னிட்டோ மோட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட டேட்டாஸ் ரெக்கார்டாக தான் செய்யுது. இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. தேர்ட் பிளேஸில் இருக்குது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். இந்த ப்ரௌசர் மைக்ரோசாஃப்டோட இன்பில்ட் ப்ரௌசர். நிறைய பேர் நம்ம OS போட்டதுக்கப்புறம் க்ரோமே நம்ம இந்த ப்ரௌசரில் தான் டவுன்லோட் பண்ணுவோம். இது பழங்காலத்தில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ புது வருஷனாக மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படின்னு வந்திருக்கு. பட் இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று புது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இன்னொன்று பழைய மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். பழைய மைக்ரோசாஃப்ட் எட்ஜை கம்பேர் பண்ணும்போது இந்த புது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ரொம்ப அருமையாகவே இருக்குது. நம்ம இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ண உடனே ஸ்டார்டிங்கில் நியூஸ் ஃபீட், ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ இதெல்லாம் லோட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டேட்டா இருக்கும். அதுவும் உங்கள் மொபைல் டேட்டாவிலேருந்து. இது ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரௌசர் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் பிங் அப்படிங்கிற ஒரு சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணுது. இந்த பிங்கை யார் உருவாக்குனாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி உருவாக்குனாங்க. ஸோ உங்களுக்கு செக்யூரிட்டி நல்லாயிருக்கும். தென் இதில் ஆட்டோ சேவ் பாஸ்வேர்ட் ஆல்சோ இருக்குது. பட் நீங்கள் அதை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் அதில் ஒர்க் ஆகும். மித்தபடி வேறு ஒர்க் ஆகாது. தென் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் கஸ்டம் டிசைன் எல்லாமே யூஸ் பண்ண நல்லா இருக்கு. வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ரேம் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அதிகமான ரேம் லைக் க்ரோம் இது ஆக்குபை பண்ணவே இல்லை. செகண்ட் பிளேஸில் இருக்குது எபிக் ப்ரௌசர். இந்த ப்ரௌசரில் யூஐ ரொம்ப லைட்டாகவும் ஸ்லீக்காகவும் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது இருக்கிற சர்க்கிளை தாண்டி பியாண்ட் த லிமிட்டில் போய் எடுத்துகிட்டு வரும். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் கூகுள் க்ரோமில் சர்ச் பண்ணுறதுக்கும் எபிக்கில் சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்கும். க்ரோமில் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் டேட்டா கிடைக்கும். பட் எபிக்கில் எப்படி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேட்டாஸ் கிடைக்கும். ஸோ இதால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அவருக்கு கிடைச்ச அதே டேட்டா உங்களுக்கு கிடைக்காது. ஒரு சின்ன ஷவுட் அவுட் யார்கிட்ட இருந்ததுன்னா டாகிள் ஆட்டோமேஷன்ஸ். இவங்க ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸ் தென் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பற்றி என்னன்னு இப்போ பார்க்கலாம். Hi everyone, we are Toggle Automation. We are here to demonstrate our product using our mobile application. Now we are going to switch on the fan 1 and then the light 1. Now we are going to switch on the fan 2 and then the light 2. Now we are going to switch off fan 2 and light 2. And then switch off the light 1 and fan 1.
கிடைச்ச அதே டேட்டா அவருக்கு கிடைக்காது. இன்கேஸ் உங்களுக்கு கூகுளோட டேட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் கூகுள் சைட்ஸில் போய் ஆட்டோமேட்டிக்காக லோட் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதில் உங்களுக்கு இன்பில்டாக VPN இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக VPN எதுவுமே ஏற்ற தேவையில்லை. ஸோ இந்த இன்பில்ட் VPN இருக்கிறதால உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் பிளாக் பண்ண சைட்ஸ் ஆல்சோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வித்வுட் ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்டர்னல் VPN. மெயினாக இன்னொரு அட்வான்டேஜ்னா எபிக் இது உங்களோட சொந்த சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணுது. ஆல்சோ நீங்கள் எது சர்ச் பண்ணாலுமே உங்களோட ப்ரௌசர் ஆனால் உங்கள் சர்வரில் போய் சேவே ஆகாது. நீங்கள் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எபிக் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணி Ctrl+H கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு அதில் டேட்டாஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு முழுக்க அதிகமான சேஃப்டி இருக்கும். உங்களோட டேட்டா உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அடிக்கடி மெயில், யூடியூப் அந்த மாதிரி லாகின் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னா நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இது ஓவர்க்கவும் லாக் அவுட் ஆயிரும். ஏன் அப்படின்னா இது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் அண்ட் ஃபயர்வால் அப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இதில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஆட் பிளாக்கர், வீடியோ டவுன்லோடர் இப்படி இன்பில்டாக ஏகப்பட்ட எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ். நான் பிரைமரி இந்த ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடா இதெல்லாம் ஒரு ப்ரௌசரா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். எஸ், இது ஒரு லினக்ஸ் பேஸ்ட் ப்ரௌசர். இப்போ விண்டோஸ்க்கு வந்துட்டாங்க. பல வருஷமாக விண்டோஸில் இருக்காங்க, பட் நம்ம யாருக்கும் தெரியல. இப்போ தான் அவங்க மார்க்கெட்டில் நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆல்சோ இந்த ப்ரௌசரில் ஆட் ட்ராக்கிங், ஆட் பிளாக்கிங், இன்காக்னிட்டோ மோட் இது மாதிரி நிறையா இருக்குது. பட் இங்கே நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்காக்னிட்டோ மோடில் நீங்கள் எது சர்ச் பண்ணாலுமே இந்த ப்ரௌசரில் சேவ் ஆகாது, தென் அவங்க சர்வர்லேயும் சேவ் ஆகாது. மித்தபடி இதோட யூஏலாம் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆல்சோ இந்த யூஏ நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைட், டார்க், கிரே வேறு என்னென்ன கலர்ஸில் வேணாலும் இந்த யூஏ நீங்கள் கண்டபடி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸில் செக்யூரிட்டி நல்லா இருக்குது. இதை நான் எதை வச்சு சொல்கிறேன், ஹேக்கர்ஸ் அண்ட் ஆட் பிளாக்கர்ஸ் எல்லாம் நம்மளால் ட்ராக் பண்ணவே முடியாது. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ப்ரைவசியை பாதுகாக்க இது ஒரு நல்ல ப்ரௌசர்னே சொல்லலாம். நம்மகிட்ட நெக்ஸ்ட் அடிஷ்னலாக ஒரு 2 ப்ரௌசர் இருக்குது. இது யாருக்கு அப்படின்னா மேக் அண்ட் அடிஷ்னல் யூசர்ஸ்க்காக. மேக்லேயுமே க்ரோம், எபிக், தென் ஃபயர்ஃபாக்ஸ் இது எல்லாமே ஒர்க் ஆகும். பட் ஆப்பிளோட மெயின் சர்ச் இன்ஜின் என்ன அப்படின்னா சஃபாரி ப்ரௌசர். இந்த சஃபாரி வெப்கிட் அப்படிங்கிற ஒரு சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணுது. ஆல்சோ ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இதுக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே பஞ்சமே இல்லை. பிகாஸ் இது ஒரு ஆப்பிளோட இன்பில்ட் வெப்கிட் ப்ரௌசர். தென் இந்த ப்ரௌசரை நம்ம மேக் ஓஎஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், மித்த விண்டோஸ்க்கு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு மேக் ப்ராடக்ட், ஆப்பிள் ப்ராடக்ட். தென் சிங்கிங்னு வரையில் நீங்கள் ஐஃபோனில் சஃபாரி ப்ரௌசர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் எதுலேருந்து விட்டீங்களோ அதே டேட்டா தான் உங்கள் சஃபாரி ப்ரௌசர், அதாவது நீங்கள் மேக்கில் அக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே டேட்டா தான் மேக்கில் இருந்து மறுபடியும் லோட் ஆகும். தென் லாஸ்ட்டாக DuckDuckGo ப்ரௌசர். இதுவும் அட்மோஸ்ட் எபிக் ப்ரௌசர் மாதிரியே தான் இருக்கும். பட் இந்த ஒரு ப்ரௌசருக்கு எந்த ஒரு EXE ஃபைல் அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ப்ரௌசரோட எக்ஸ்டென்ஷன்ஸை எட்ஜ், க்ரோம், தென் ஃபயர்ஃபாக்ஸ் எந்த இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ப்ரௌசருக்கும் தனியாக ஒரு EXE ஃபைல் ஆர் செட்டப் ஃபைல் கிடையாது. இதோட ப்ரைவசி எப்படி இருக்குது, ஆல்சோ யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் நான் முதல் சொன்ன மாதிரி தான் இந்த DuckDuckGo யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப் அது மாதிரி டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் உங்கள் டேட்டா ஆல்சோ மிச்சமாகும். இந்த வீடியோ நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது அந்த ஒரு லைக் மட்டும்தான். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். சைனிங் ஆஃப் பாலா சரவணன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.